லயோலா கல்லூரியின் இறுதி ஆண்டில் கல்லூரிகளுக்கு இடையே நடத்தப்படும் இன்டர் லெவல் காம்படிஷன் குறித்த அறிவிப்பு ஒன்று வெளியாக அதில் கலந்து கொள்வதற்கான முயற்சியில் ஆனந்த் பாபுவின் நண்பர்கள் இறங்கியுள்ளனர். அப்போது ஆனந்த் பாபுவையும் ஏதாவது ஒன்றில் கலந்து கொள்ள சொல்லி அவர்கள் கேட்க, அவரோ எனக்கு பியானோ வாசிப்பதை தவிர வேறு எதுவும் தெரியாது என்று பதில் கூறியிருக்கிறார். அப்போது ஆனந்த் பாபுவிற்கு மிகவும் நெருக்கமாக இருந்த ஒரு நண்பர், நீ மட்டும் நாகேஷ் அவர்களின் மகன் என்று வெளியில் சொல்லிவிடாதே, அப்படிப்பட்ட ஒரு தந்தைக்கு இப்படி ஒரு மகனா என்று கேலி செய்து விடுவார்கள் என்று உரிமையோடு அந்த நண்பன் அப்படி கூறியதை மிகப்பெரிய சவாலாக எடுத்துக்கொண்டு தான் யார் என்பதை நிரூபித்து காட்டியே ஆக வேண்டும் என்ற குறிக்கோளோடு இந்த போட்டியில் தனது பெயரையும் பதிவு செய்துவிட்டு நேராக வீட்டிற்கு வந்த ஆனந்த் பாபு அவர்கள் தனது ரூமை தாளிட்டு தந்தையின் நடனத்தில் நீர்க்குமிழி போன்ற சில படங்களில் இடம்பெற்ற பாடல்களையும் தனக்கு மிகவும் பிடித்த ஹாலிவுட் நடிகரான ஜேன் ஹெல்லி அவருடைய சில ஆங்கில நடன பாடல்களையும் தேர்வு செய்து ஸ்பீக்கரில் போட்டுவிட்டு